Light of the world, you stepped down into darkness, opened my eyes, let me see. Praise the Lord. இப்பொழுதும் யாக்கோபு 1:18 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். யாக்கோபு இந்த வசனத்துல ஒரு காரியத்தை நமக்கு சொல்றாரு. அவருடைய சிருஷ்டிகள் ஏராளமாக இருக்கிறது. இந்த சிருஷ்டிகளில நீங்களும் நானும் முதற் பலன்களாவதற்கு ப்ரையாரிட்டி, இந்த உலகத்துல ஆண்டவர் படைச்ச எல்லாவற்றிற்கும் மேன்மையா முதன்மையா ஆண்டவர் நம்மை மாற்றும்படி நம்மை எதுல உருவாக்கினார் என்றால் சத்திய வசனத்தினாலே நம்மை ஜெனிப்பித்தார், பிறப்பிக்க செய்தார், உருவாக்கினார் என்று சொல்லி இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நம் வாழ்க்கையிலே. எந்த அளவிற்கு சத்திய வசனத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, இதை வாசிக்கிறோமோ, இதை அறிந்து கொள்வதற்கு வாஞ்சையாக தாகமாக இருக்கிறோமோ, அந்த அளவிற்கு நம் வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும். ஹல்லேலூயா. இந்த வேத வசனத்தை யோபு 23:12 சொல்கிறார், உணவை விட எனக்கு உம்முடைய வசனம், உடைய வார்த்தை மேலானது அப்படின்னு சொல்லி அவர் எழுதுகிறார். இன்னைக்கு நம்ம உணவுக்காக, உடைக்காக, மற்ற காரியங்களுக்காக, உலக காரியங்களுக்காக மாத்திரமே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா அந்த உணவை காட்டிலும், உடலை காட்டிலும், எல்லாவற்றை காட்டிலும் மேலானது உம்முடைய வார்த்தை என்று இங்கே அவர் சொல்லி வைத்திருக்கிறார். அவர் மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருந்தவர் யோபு. அவருக்கு இல்லாத ஆஸ்தி ஐஸ்வர்யமே இல்லை. ஆனால் அவர் சொல்லுகிறார், உம்முடைய வார்த்தை தான் எனக்கு உணவிலும் மேலானது என்று சொல்லி. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம ஆண்டோட வார்த்தையை எப்படி நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம்? அதை நம்ம கனப்படுத்துகிறோமா? அதை விரும்பி வாசிக்கிறோமா? வேத வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா? இதெல்லாம் தான் நம்ம வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாய்க்காலாக இருக்கிறது. இந்த வேத வசனம் நம்ம வாழ்க்கையில என்னெல்லாம் செய்யுதுன்னு நம்ம பார்த்தோம்னா, நம்மள உருவாக்குகிறது, நம்ம வாழ்க்கையில இல்லாத ஒரு விசுவாசத்தை நமக்கு கொடுக்கிறது, அநேக காரியங்கள்ல எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மாற்றத்தை நமக்கு கொடுக்கிறது, பிசாசை நம்ம வாழ்க்கையிலிருந்து விரட்டுகிறது, பிசாசினுடைய ஆதிக்கங்களை நம்ம வாழ்க்கையிலிருந்து விரட்டுகிறது, அடிமைத்தனத்தை மாற்றுகிறது, அநேக அற்புத அடையாளங்களை நம் வாழ்க்கையிலேயே செய்கிறது, நம் காயங்களை குணமாக்குகிறது. அது மாத்திரமல்ல, நமக்கு நற்குணத்தை கொடுக்கிறது, என்றென்றைக்கும் அழியாதது நம்மளுடைய நற்பண்புகள். அதை டெவலப் பண்ணுவதற்கு ஆண்டவரோட வார்த்தை உதவியாக இருக்கிறது. அசாத்தியமான சூழ்நிலைகளை சாத்தியமாய் மாற்றுகிறது, சாத்தியமான சூழ்நிலைகளாக மாற்றுகிறது. நமக்கு நிலையான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறது இந்த வேத வசனங்கள், தேவனுடைய வார்த்தை. துன்பத்தை மேற்கொள்ள உதவி செய்கிறது. ஒரு துன்பத்தின் பாதையில நடந்து போகும்போது அந்த துன்பம் நம்மை ஓவர் கம் பண்ணாம அது நம்மளை அழுத்தி விடாதபடிக்கு அந்த துன்பத்தை மேற்கொண்டு ஜெயிப்பதற்கு நமக்கு உதவி செய்கிறது வேத வசனம். சோதனையின் பாதையில நம்ம போகும்போது அந்த சோதனையை ஜெயித்து வெற்றி பெறுவதற்கு உதவி செய்கிறது ஆண்டவருடைய வேத வசனம். நம்பிக்கையை நமக்கு ஊட்டுகிறது. நம்பிக்கை, நம்ம வாழ்க்கையில அநேக சூழ்நிலையில நம்பிக்கை இல்லாத ஒரு நிலைக்கு நம்ம தள்ளப்படுவோம். அப்பொழுதெல்லாம் அவரோட வார்த்தை தான் நமக்கு நம்பிக்கையை கொடுத்து நம்மை மேல் எழும்ப செய்கிறது, வல்லமையை நமக்கு கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, முக்கியமானது நம்மளுடைய சிந்தனையை புதிதாக்குகிறது. எதிர்காலத்தை நமக்கு நிச்சயித்து கொடுக்கிறது வேத வசனம். அவரை நம்புகிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் காலங்கள் என் கரத்துல இருக்கிறது, பத்திரமா இருக்கு, ஐ ஹாவ் அ ஃபியூச்சர் அப்படின்னு சொல்றாரு. உனக்கு ஒரு சிறந்த எதிர்காலத்தை நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி எதிர்காலத்தை குறித்த ஒரு நம்பிக்கையை நமக்கு கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. பேதையை ஞானியாய் மாற்றுகிறது, நம் கண்களை தூய்மையாக்குகிறது. இவ்வளவு நன்மைகளை நமக்கு கொடுப்பது இந்த அருமையான வேத புத்தகம். இந்த வேத புத்தகம் நம்மளுடைய ஷெல்ஃப்ல, வீட்டுல ஷெல்ஃப் மேல இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்ம தலைக்கிட்ட வச்சு படுத்துக்கிறதுனாலயும் எந்த பிரயோஜனமும் இல்லை. நெஞ்சு மேல வச்சு படுத்துக்கிறதுனாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த வேத வசனம் உங்கள் இருதயத்துக்குள்ள இருக்கும்போது உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. தொடர்ந்து வேத வசனத்தை வாசிங்க, பெரிய நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்க. God bless you.